ஹாய். இந்த நோம்பு நேரத்தில் ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, தொழிலுக்கு போகிறவங்க, கட்டட வேலைக்கு போகிறவங்க, விவசாயம் பண்ண போகிறவங்க, இப்படி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு கரெக்டான நேரத்தில் போயிடுவாங்க. ஆனால் இந்த ஜிம்முக்கு போகிறவங்க மட்டும் நோம்பு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகவே மாட்டாங்க, எக்ஸசைஸும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நோம்பு நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணால் அது வந்து உடம்புக்கு கெடுதி, நோம்பு நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணுறது தப்பு அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது வந்து உண்மையா? நோம்பு நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோம்பு நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நோம்பு நேரத்தில் வந்து நம்ம கம்மியாக சாப்பிட்றோம், மற்ற நேரத்தை விட நம்ம ரொம்ப கேப் விட்டு சாப்பிட்றோம். அதனால நம்ம உடம்புல வந்து எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நோம்பு நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணுறது தப்பு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ நோம்பு நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நோம்பு நேரத்தில் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். நிறைய பேர் வந்து நம்ம நோம்பு நேரத்துக்கும் நோம்பு இல்லாத மற்ற நேரத்துலையும் வந்து நம்மளுடைய சாப்பாடு பழக்கம் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து பசியோடு இருக்கோம், ரொம்ப நேரம் வந்து தாகத்தோடு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே தவிர இது முழுக்க முழுக்க உண்மை கிடையாது. ஏன்னா நீங்கள் நார்மல் டயத்தில் பாருங்கள், வழக்கமாக நம்ம டின்னர் வந்து ஒரு 8 மணிக்கு சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 8:30 ஒரு 9 மணிக்கு அந்த மாதிரி சாப்பிடுவோம். ஸோ கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 8லேருந்து காலையில் ஒரு 9 மணி வரைக்கும், அதாவது ஒரு 12லேருந்து ஒரு 13 மணி நேரம் வந்து நம்ம எதையுமே சாப்பிட்றது இல்லை, நம்ம எதையுமே குடிக்கிறது இல்லை. ஸோ நோம்பு நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். காலையில் ஃபஜருக்கு முன்னாடி நம்ம சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் நோம்பு திறந்ததுக்கப்புறம் சாப்பிடுவோம். ஸோ இதுக்கும் நடுவில் ஒரு 12-13 மணி நேரம் வந்து நம்ம எதையும் சாப்பிட்றது இல்லை. ஸோ நம்ம சாப்பிடாம இருக்கிற டைம் வந்து நோம்பு இல்லாத காலத்துலையும் நோம்பு வைக்கிற நேரத்துலையும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நோம்பு நேரத்தில் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம பகல் நேரத்தில் இதை பண்ணுறதுனால நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணுறோம். மற்ற நேரங்களில் நம்ம நைட்டு தூங்கிடுறதுனால நம்ம சாப்பிடாம இருக்கிறதோ அல்லது நம்ம தண்ணி குடிக்காமல் தாகமாக இருக்கிறதோ வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. இது ஒரு டிஃப்ரென்ஸை தவிர மற்ற நாளுக்கும் நோம்பு நேரத்துக்கும் வந்து பெரிய அளவில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ இந்த அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது மூலியமா மற்ற நேரங்களில் நம்மளால் எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியுதோ அதே மாதிரி நம்மளால் நோம்பு நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிற பேசிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலான டயத்தில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதே டைமிங்கில் நம்மளால் நோம்பு நேரத்தில் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ நோம்பு நேரத்தில் நம்ம எப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம், எந்தெந்த மாதிரி ஒர்க் அவுட் எந்தெந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த 3 நிமிஷம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஒர்க் அவுட்ஸ் வந்து ஒரு 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். முதலாவது கார்டியோ ஒர்க் அவுட்ஸ், ரெண்டாவது ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் அல்லது வெயிட் லிஃப்டிங், மூணாவது ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி ரிலேட்டட் ஒர்க் அவுட்ஸ். இதில் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் நம்ம பண்ணும்போது நம்ம வந்து ஃபாஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி குடிச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த 2 கண்டிஷனையும் வச்சு பார்க்கும்போது நம்ம சகர் வைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற நேரம் பாருங்க, அதாவது நம்ம ஒரு 5 மணிக்கு சகர் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 4:15 ஒரு 4:30 இந்த மாதிரி டைமிங் வந்து நம்ம கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான டைம். ஏன்னா நம்ம நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் வந்து நம்ம எதையுமே சாப்பிடாம இருப்போம். ஸோ நம்ம அந்த ஃபாஸ்டிங் ஸ்டேஜில் கார்டியோ பண்ணுறதுக்கு இந்த டைமிங் வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு எவ்ரி 15 to 20 மினிட்ஸ் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால நம்ம சக்கரை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் அவுட்ஸை பண்ணும்போது நம்மளால் வந்து கரெக்டான முறையில் நம்ம பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த டைமிங் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதா இருந்தால் சகர் வைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour அல்லது ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்களுடைய கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் அல்லது வெயிட் லிஃப்டிங் ஒர்க் அவுட்ஸ். ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல வந்து எனர்ஜி ரொம்ப முக்கியம். அதனால நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேப் விட்டு இந்த ஒர்க் அவுட்ஸை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் நம்ம ரத்தத்தில் கலந்து நம்மளுடைய பிளட் செல்ஸ்க்கெல்லாம் போய் சேர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு நம்ம இந்த மாதிரி ஹெவி வெயிட் லிஃப்டிங் ஒர்க் அவுட்ஸை பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த வெயிட்டுகளை தூக்குறதுக்கு நமக்கு என்ன எனர்ஜி தேவையோ அது ஆல்ரெடி நம்மளுடைய சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி நம்ம நோம்பு திறக்கும்போது என்னென்ன சாப்பிட்டோமோ அது எல்லாமே நம்ம ரத்தத்தில் கலந்து இந்த வெயிட்டு தூக்குறதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு எனர்ஜி வந்து நம்ம உடம்புல ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்ம நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணுறது வந்து ஒரு பெர்ஃபெக்டான டைம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணுறதா இருந்தால் நோம்பு திறந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு உங்களுடைய ஒர்க் அவுட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி ஒர்க் அவுட்ஸ். அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் அதோடைய கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் இயங்குறதுக்கு அதுகளை நம்ம பழக்கப்படுத்தக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் தான் வந்து இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி ஒர்க் அவுட்ஸ். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல அதிகப்படியான எனர்ஜி வந்து நமக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நம்ம நிறையா தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்டை நம்ம நோம்பு வச்சுக்கிட்டே பண்ணலாம். என்னைய கேட்டால் அசர்லேருந்து மாரிபுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒர்க் அவுட்ஸை பண்ணி முடிச்சு கொஞ்சம் நேரத்துல வந்து நம்ம நோம்பு திறக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பாடி ரெக்கவர் ஆனதுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் வந்து
நம்ம நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருந்து நம்ம உடம்புக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி ஒர்க் அவுட்ஸை பண்ணுறது நம்ம உடம்புல இருக்க மசில்ஸ் நல்லபடியாக ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கும், அப்படி ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய மசில்ஸ் வந்து கரெக்டான முறையில் ரெக்கவரி ஆகிறதுக்கும் இந்த டைம் வந்து ஒரு பெர்ஃபெக்டான டைமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி ரிலேட்டட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த ஒர்க் அவுட்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஒர்க் அவுட்டோட இன்டென்சிட்டி. நம்ம வழக்கமாக எந்த இன்டென்சிட்டியில் ஒர்க் அவுட் பண்ணுவோமோ அதில் ஒரு 70 to 80% இன்டென்சிட்டியில் தான் வந்து நம்ம நோம்பு நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது வழக்கமாக நீங்கள் வந்து ஒரு 20 கிலோ வெயிட்டை வந்து ஒரு 15 தடவை நீங்கள் லிஃப்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அதே 20 கிலோ வெயிட்டை நீங்கள் வந்து ஒரு 10 தடவை லிஃப்ட் பண்ணுங்க போதும். ஸோ உங்களுடைய ஒர்க் அவுட்டோட லோடை நீங்கள் கம்மி பண்ண வேண்டாம். ஆனால் உங்களுடைய ஒர்க் அவுட்டோட இன்டென்சிட்டியை நோம்பு நேரத்தில் நீங்கள் கம்மியாக வச்சுக்கிறது மசில் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் உங்களுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஒர்க் அவுட் இன்டென்சிட்டியை வந்து நீங்கள் மற்ற நேரத்தில் விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இந்த நோம்பு நேரத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நோம்பு நேரத்தில் நம்ம பாடி வந்து மற்ற நேரத்தில் இருக்கிற மாதிரி கரெக்டான முறையில் ரியாக்ட் பண்ணாது. ஏன்னா நம்மளுடைய ஸ்லீப் சைக்கிள் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, நம்மளுடைய சாப்பிட்ற சைக்கிள் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அதே மாதிரி நோம்பு நேரத்தில் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அதிகப்படியாக ஸ்பிரிச்சுவல் சைடு இருக்கிறதுனால மற்ற நேரங்களில் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய பாடி வந்து நோம்பு நேரத்தில் நமக்கு கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணாது. அதனால உங்கள் பாடி கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸை கரெக்டான முறையில் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப எக்ஸாக்ட் ஆகிற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணுறதுனால தப்பே கிடையாது. ஸோ உங்கள் பாடி சிக்னல்ஸையும் மீறி உங்கள் உடம்பு வந்து அதிகப்படியாக நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணுறது மூலியமாக நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுலேருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளுக்கு பதிலாக இந்த ஒர்க் அவுட் வந்து சில நேரம் இன்ஜுரிக்கு போகிறது கூட வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதனால பாடி சிக்னல்ஸை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த அளவுக்கு மட்டுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு அடிப்படையான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்த நோம்பு நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணுறது நம்மளுடைய ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், நோம்பு நேரத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசில் லாஸ் வந்து ஈடுகட்டுறதுக்கும், ப்ளஸ் நம்ம உடம்புல வந்து ஃபேட் அக்யூமுலேட் ஆகாமல் பாதுகாத்துக்கிறதுக்கும் தானே தவிர இந்த நோம்பு நேரத்தில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது மூலியமாக நம்ம பாடி வந்து அதிகப்படியாக ஸ்ட்ரெயின் ஆகி அது ஒரு இன்ஜுரியாவோ அல்லது நமக்கு டெம்பரரி ஒரு செட்பேக் கொடுக்குற மாதிரி இந்த ஒர்க் அவுட் செஷன்ஸ் என்றைக்குமே அமைஞ்சிடக்கூடாது. ஸோ உங்களுடைய ஒர்க் அவுட்ஸ் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது ரெஸ்ட் விட்டு உங்களுடைய ஒர்க் அவுட் இன்டென்சிட்டியை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டு ப்ராப்பரான முறையில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த நோம்பு நேரத்தில் ஃபிசிக்கலாக, மென்டலாக, ஸ்பிரிச்சுவலாக நம்ம டெவலப் ஆகிறதுக்கு எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு அருள் புரியட்டும். வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலிமா நாங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.